அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது இந்த கட்டத்தை பாருங்க. இந்த கட்டத்தில் ராகு கேது கோச்சார நிலையில் எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்ட்டு நாடி முறையில் உள்ள சூத்திரம். இப்பொழுது கால சூழ்நிலையில் ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் இருக்கின்றார். ராக 1-5-9க்கு வைத்துக்கொள்ள வேண்டும். கேதுவையும் 1-5-9 வைத்துக்கொள்ள வேண்டும். இது விதி. இப்பொழுது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இந்த ராகு கேதுகள் எந்த கிரகத்து மேல் போகிறதோ அந்த காரகங்களை வலுவாக விருத்திப்படுத்தவோ இல்லை ரொம்ப மோசமான நிலையில் கஷ்டங்களையும் துன்பங்களை கொடுப்பதற்கோ அது ரெடியாகிவிடும். ஆகையால் ஒரு சின்ன உதாரணம். இப்பொழுது மேசத்தில் சுக்கிரன் இருக்க பிறந்தவர்கள் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவர்களுக்கு இப்பொழுது மேசத்தில் கேது இருக்கிறார். அப்போ சுக்கிரன் மேல் கேது போகும்போது நாடி முறையில் என்ன பலன் உண்டோ அது அப்படியே 100% நடக்கும். இதை நீங்கள் சோதனை செய்து பார்த்து கொள்ளலாம். இப்போ சுக்கிரன் மேல் அந்த கேது போகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, கல்யாணமானவர்களாக இருந்தால் தன்னுடைய மனைவிக்கு சில பிரச்சனைகளையும் உடல்நிலை பிரச்சனைகளையும், அப்படி இல்லை ஒரு மன சம்பந்தப்பட்ட சண்டை சச்சரவுகளையும் இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும். இரண்டாவதாக பணம், கையில் வரக்கூடிய பணம் வரவு செலவுகள் கொஞ்சம் தட்டுப்பாடாகும். உங்களுக்கு மகள் பிள்ளைகளில் மூத்தது பெண் குழந்தையாக இருந்தால் அந்த பெண் குழந்தைக்கு கொஞ்சம் பாதிப்பு வரும். வண்டி வாகனங்களை கொஞ்சம் பார்த்து ஓட்டணும். வண்டி வாகனங்களுக்கு மூலமாக செலவுகள் வரும். இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் சார். நாடி முறையில் இந்த கோச்சாரம் ஒரு ஹைலைட்டு. கோச்சாரத்தை வச்சு தான் நாடியை உயிர்ப்பிக்க முடியும் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய முனிவர்கள் சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதுக்கு நீங்கள் வேறு எதுவும் பார்க்க வேணாம். இந்த ராகு கேதுகளுக்கு இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கு மேல் என்ன போகிறதோ அந்த நாடியின் பலன்களை எடுத்து பார்த்தீங்கன்னா பலன் கரெக்டாக வரும். அந்த கிரகம் அதை தாண்டி போகும்போது அந்த பிரச்சனை நின்றும். இதே மாதிரி சனிக்கும் குருவுக்கும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஒரு குரு ஒரு கிரகத்தின் மேல் போகும்போது என்ன பலன் சொல்லியிருக்கிறார்களோ அந்த பலன் அப்படியே 100% நடக்கும். இப்படி ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்திருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய அனுபவ ரீதியாக இதை அப்படி போட்டு இந்த மாதிரி கோச்சாரத்தை பாருங்கள். இதுதான் உண்மையான கோச்சார பலன். நம்ம சந்திரனுக்கு ராசி பலன் சொல்கிறார் அல்லவா, அது நிச்சயமாக அது அவ்வளோ விசேஷமான ஒரு பலனாக இல்லை. பொதுவாக அதை சொல்லியிருப்பாங்க, பொதுவான பலன். ஏன்னா இது அக்யூரேட்டாக நடக்கக்கூடிய ஒரு பலன். ஆகையால் நாடி முறையில் உள்ள பலன் தான் இப்போ சொல்லியிருக்கிறேன். மேலும் கொஞ்சம் விளக்கங்களை நான் நிறையா கொடுக்க வேண்டும் என்றால், அடுத்த ஒரு கட்டத்தில் ராகு கேது சனி குரு இந்த 4 கிரகங்களுக்கும் கிரக சேர்க்கை, ஒரு கிரகத்துக்கு மேல் ஒரு கோச்சார கிரகம் போகும்போது என்ன துல்லிய பலன் நடக்கும் என்பதை நான் தனித்தனியாக தருகிறேன். இதை பார்த்து கொஞ்சம் அனுபவ ரீதியாக தெரிஞ்சு கொள்ளுங்கள். அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.